நம்ம இப்போ முதன்மையா இருக்கக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த நட்சத்திரம் மன உறுதி மிக்க கொண்டவராகவும் இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதை விட இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அவங்களுடைய நாற்றம் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஜாலியா இருக்கணும், ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இருக்கணும், ரொம்ப விரும்பி சாப்பிடணும், சாப்பிட்ற விஷயத்துல விருப்பமா இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப லேசியா இருக்கணும், பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு குணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. தெரியல இன்னைக்கு இதை பண்ணணுன்றது இருக்காது. பொன் பொருள் சில்வர் இதெல்லாம் வாங்கும் போது கூட நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இது பொன் பொருளுக்கே நான் மாற்றம் சொல்றேனே, அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்து நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வளரும்னு பாருங்க, கண்டிப்பா சுபிட்சமா இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எது மட்டும் செட்டே ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் செட்டே ஆகாது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காதலே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க காதல் பண்ணி லவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களை பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா உங்களை கல்யாணம் பண்ண பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் கஜலட்சுமி ஜோதிடர். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நட்சத்திரங்களை பத்தி பார்க்க போறோம். ஒரு மனுஷனுக்கு நட்சத்திரம் எவ்வளவு முக்கியத்துவம், அதுலயும் நட்சத்திரத்தோடைய தாக்கம் எந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும்ன்றது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கு நட்சத்திரமும் நட்சத்திர நாதனும் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி லக்னத்தோடைய கிரகங்கள் லக்னாதிபதினு சொல்லுவோம், அவங்களும் எப்படி நல்லா இருந்துட்டா நம்ம எந்த கிரகத்தோடைய பிரச்சனை எந்த கிரகத்தோட தாக்கத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பழிச்சு ஓடி வந்துடலாம். அதே மாதிரி நட்சத்திரமும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருந்துட்டாலோ இல்லை அதோடைய சுப பார்வர்களால நமக்கு சுப பார்வை இருந்துச்சுனாலும் நம்ம ஏதாவது ஒரு ரீதியா எந்த ஒரு காலகட்டத்திலையும் பிழைச்சு வந்துரும்ன்றது சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நம்ம 27 நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 27 நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அதோடைய பொது குணாதிசயங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் நான் அதுல பிளஸும் மைனஸும் ரெண்டுமே சொல்ல போறேன். ஏன்னா நட்சத்திரத்தோட வெறும் பிளஸை மட்டும் நான் சொல்லிட்டு அதோட மைனஸஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கும் போதுதான் வாழ்க்கையை ரொம்ப நல்லா மூவ் பண்ணி போக முடியும். நம்ம வெறும் பிளஸை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால எந்த இடத்துலயுமே அலைஞ்சி கொடுத்து போக முடியாது வாழ்க்கையில. அதனால பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்றேன். அவங்க யாரை வணங்கலான்றதையும் நான் சொல்லிடுறேன். வாழ்நாள் முழுவதும் நீங்க இதை பண்ணிக்கிட்டே வரும்போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றம்ன்றது இருக்கும். நம்ம இப்ப முதன்மையா இருக்கக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம் மேஷ ராசியில இருக்கு. மேஷ ராசி யாரோடையது? செவ்வாய் பகவானுடையது. அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானுடையது. இப்போ இதுல என்ன நமக்கு நற்பலன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ராஜ வம்சத்தை சேர்ந்த ராஜ நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரமாக சொல்லப்படுது. புராணங்கள் அதுதான் சொல்லுது. அரச குடும்ப நட்சத்திரம்னு கூட சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தை. ஏன் அப்படின்னா அரசகுமாரர்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவரு ராஜ வம்சத்துல பிறந்தவராக சொல்லப்படுது. இந்த நட்சத்திரம் ரொம்ப 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 நேர்மையா இருக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதெல்லாம் விட அவங்க ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் மன உறுதி மிக்க கொண்டவராகவும் இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதை விட இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். இது வேலையில மட்டும் கிடையாது, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கும். அதுலயும் ரொம்ப அறிவு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள், ரொம்ப தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன், நான் என்னால முடிந்த கண்டிப்பாக அடுத்தவர்கள் உதவி செய்வேன்னு சொல்லி குணம் கொண்டவர்கள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அதுலயும் எதுலயுமே முதலிடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். தான் முதலிடம் இருக்கணும், தன்னை சார்ந்துதான் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. ஆனா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே நல்லதுதான், ஆனா இதுவே எல்லா இடத்துலயும் பொருந்தாதுல்ல. நமக்கு இந்த சுறுசுறுப்புன்றது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20 வயதுக்கு அப்புறம் தான் அந்த சுறுசுறுப்புன்றது வரும். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்க
இருக்கக்கூடிய தசாபுத்தி காலமே கேது பகவானோட தசாபுத்தி காலம். அடுத்தது வரக்கூடியது சுக்கிர பகவானோட தசாபுத்தி காலம். இது ரெண்டுமே அப்படின்னா கேதுனாலே கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தியாகவும் இருக்கும். அதுலயும் இந்த சுக்கிர திசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபபோக வாழ்க்கையோட ஜாலியா உணவுக்கு தேடி தேடி உணவு சாப்பிடக்கூடிய விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த தசாபுத்தி காலம் போறதுனால அவங்களுக்கு அந்த சுறுசுறுப்புன்றது பெருசா வராது. அவங்களுடைய நாற்றம் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஜாலியா இருக்கணும், ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இருக்கணும், ரொம்ப விரும்பி சாப்பிடணும், சாப்பிட்ற விஷயத்துல விருப்பமா இருக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப லேசியா இருக்கணும், பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு குணம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. தரல இன்னைக்கு இதை பண்ணணும்ன்றது இருக்காது. ஆனா அவர்கள்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை முடிச்சு கொடுப்பாங்க. எப்போ முடிச்சு கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு 20 வயதிற்கு மேற்பட்டு தான் அந்த விஷயம்லாம் நடக்கும். ரெண்டாவது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா நெத்தி நல்லா பெரிய நெத்தியாகவும் கண்கள்லாம் ரொம்ப வசீகரத்தன்மை உள்ள கண்கள் சொல்லும். பார்த்தீங்கன்னா அது யாருக்கு இருக்கும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதை விட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மெலீஸாக நீட்டமாக இருப்பாங்க. நம்ம குதிரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதுக்குன்னு குதிரையோட முகம் அப்படின்னு நான் சொல்ல வரல, குதிரை மாதிரி ரொம்ப ஃபிட்டா அவங்க எப்பயுமே அவங்களுடைய உடல் வாகு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபிட்டா ரொம்ப எனர்ஜியா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. எப்பயுமே இந்த எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆரோக்கியத்து மேல கொஞ்சம் கவனம் இருக்கும். கண்டிப்பாங்க வேண்டாம்னா வேண்டாம், வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்டும் ஆக மாட்டாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிடிக்காத ஒரு குணம்னா அதுதான். ஆனா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த விஷயத்துல எல்லாம் எவ்வளவுலாம் கேர்ஃபுல்லா இருக்கவங்க இந்த விஷயத்துலயும் பாதிப்பா இருப்பாங்க. இந்த உறவுங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளதான் முன்னிறுத்தி எல்லாம் செய்யணும், நமக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நமக்கு தான் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாராலையும் எப்பவுமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுல்ல. கரெக்டுங்களா? அந்த மாதிரிலாம் இருந்தா என்ன ஆகணும், நீ எனக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தலையில தூக்கி வச்சிருந்தாங்களோ அவளுக்கு எவ்வளோ அங்கேருந்து தூக்கி கீழே போட்டு உடைச்சிட்டு நீ வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில வரக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி நல்லா பெருசா நீட்டமா இருக்கும். யாருக்கெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துல முடி பெருசா நீட்டமா இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா வெயிட்டே போட மாட்டாங்க. ஒல்லியா ஸ்லிம்மா எப்பயுமே அவங்களோட உடல் வாக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா அது ஏன்னா குதிரைக்கு முடி பார்த்துருக்கீங்களா பின்னாடி எப்படி நீச்சமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்னமா நீங்க எனக்கு குதிரைன்னு சொல்றீங்களா அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. இது என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தோட தாக்கம் அவங்களுடைய நட்சத்திரம் அவங்கள ரொம்ப ஆளுமை செய்யுதுன்னு சொல்ல வரேன்னா. ஒரு நட்சத்திரத்தோட குணாதிசயம் நமக்கு ஆளுமை செய்யுதுன்னும் போது நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது பிரதிபலிக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட தாக்கத்தை நீங்க பிளஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்தெல்லாம் நீங்க பிளஸ் பண்ணி அதை முன்னிறுத்தி கொண்டு போறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் நல்லதே நடக்கும். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாம் சகஜமெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க குறிப்பிட்ட பர்சன் கிட்ட தான் பேசுவாங்க. அவங்க கிட்ட இந்த ஓப்பன் அப்னே இருக்காது. அதாவது ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க. எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மட்டும்தான். அதுலயும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அம்மா அப்படின்னா ரொம்ப உயிர். அவங்க அம்மாவை தான் ஃப்ரெண்டா நினைப்பாங்க. அம்மாவை கிட்டதான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அம்மா கிட்டதான் எல்லாமே பகிர்வாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக ரொம்ப சீக்ரெட்டாலாம் இந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சாஃப்ட். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பட்டுன்னு போட்டு உடைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அது செவ்வாயோட ராசி இல்ல. செவ்வாய்னாலே சூடு, ஓகேங்களா, வேகம் எல்லாமே இருக்கும். அழகு கலந்த ஞானம் இருக்கும், வீரம் கலந்த ஞானம் இருக்கும். யாருக்குன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அவங்களுக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்மீகம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இன் டெப்த் அழகா சொல்லுவாங்க. அவங்க அழகா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்டா சொல்லுவாங்க. இந்த தயங்கி சொல்ற அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ஃபாஸ்டா சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வகுமாரர்கள்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்ட நீங்க உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்லை உங்க வீட்லயே யாராவது இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு செயல் நீங்க பண்றீங்கன்னா அவங்கள முன்னிறுத்தி செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நீங்க அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல பொன் பொருள் சில்வர் இதெல்லாம் வாங்கும் போது கூட நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இது பொன் பொருளுக்கே நான் மாற்றம் சொல்றேனே, அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்து நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வளரும்னு பாருங்க.
கண்டிப்பா சுபிட்சமா இருக்கும், கண்டிப்பா ஆரோக்கியமா இருப்பீங்க, கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது ஒரு ரீதியா அந்த குழந்தைக்கு செலவு பண்றதுக்காகவாவது நீங்க வளர்ந்துருவீங்க. இதுதான் அஸ்வினி நட்சத்திரத்தோட தாக்கமும் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்கும், ஆன்மீகத்துல இருப்பாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கும், ஆனா மிடில் தான் இருப்பாங்க. ரொம்ப இன்டெப்த்தும் போக மாட்டாங்க, ஆன்மீகத்தை பிடிக்காமையும் இருக்க மாட்டாங்க, ஒரு மிடில் வரைக்குமே கண்டிப்பாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் எப்பயுமே கொஞ்சம் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரீதியா ஒரு ஆனா அவங்க சுறுசுறுப்பு ஆயிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்க சுறுசுறுப்பு ஆகுறது தானே கஷ்டமே. அவங்க வீட்டுல இருக்க அம்மா வந்து அவங்களை அப்படியே எழுப்பி 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 விட்டுக்கிட்டே இருக்கணும். நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணுன்னு சொன்னா மட்டும்தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக செய்வாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எது மட்டும் செட்டே ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா லவ் செட்டே ஆகாது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காதலே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க காதல் பண்ணி லவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களை பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா உங்களை கல்யாணம் பண்ண பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா நீங்க பேசியே உங்களை கொன்றுவீங்க. அதனால அவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னும் போது உங்களை வெளியில பாக்குற வரைக்கும் உங்க மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கும், உங்களை லவ் பண்ணுவாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். பட் உங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதோ ஒரு தயக்கம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வந்து பிரேக்கப் ஆயிடும். ஸோ இப்போ அதனால என்ன பண்ணலாம், நீங்க உங்க வீட்டுல பார்க்கக்கூடிய பெரியவங்க யாராவது உங்களுக்கு பார்த்து வச்சாங்க வச்சீங்கன்னா அந்த கல்யாணம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க லவ் தான் நான் செட் ஆகாதுன்னு சொன்னேன், அப்புறம் திருமண வாழ்க்கை செட் ஆகாதுன்னு சொல்லல, லவ் மேரேஜ் தான் செட் ஆகாது. நீங்க திருமண வாழ்க்கையில லவ் பண்ணுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமா முடிவு எடுப்பாங்க. என்ன அப்படின்னா ஏன்னா சுறுசுறுப்பு இல்ல, அவங்க எடுத்தேன் கவுத்தேன் முடிவு எடுக்கிறதுனாலே நிறைய நல்ல விஷயத்தங்களை போட்டு உடைச்சிடுறாங்க. ஆனா அது நமக்கு நல்லதாகவும் இருக்கும், பிளஸ்ஸாகவும் இருக்கும், மைனஸாகவும் இருக்கும். சில விஷயத்த அவசரமா தான் முடிவு எடுத்தாகணும், கரெக்டுங்களா? அது யாருன்னா அஸ்வினி நட்சத்திரம் கரெக்டா செஞ்சிடும். சில விஷயத்த அவசரமா முடிவு எடுக்கக்கூடாது, அது யாரு செய்யணும், அஸ்வினி கண்டிப்பா செய்யும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு யாரோடைய ஆலோசனை கேட்டு அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்லா இருக்கும். திடீர்னு கோபம் வரும், எந்த நேரத்துக்கு அவங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் வரும். அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைன்றதே இருக்காது. அதாவது இன்னைக்குதான் இதை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு குணாதிசயம் யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். ஏன்னா குதிரை ஒரு இடத்துல எங்கன்னா நின்று பாத்துக்கீங்களா, நீங்க நிக்காதது, அதை கயிறு போட்டு கட்டி வச்சா கூட பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, அது காலை வந்து ஆட்டிக்கிட்டே அசைச்சுக்கிட்டே இருக்கும், முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த காலை நகர்த்திட்டு வரும். அது யாருன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம். நீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்க யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு இடத்துல சும்மா ஒரு இடத்துல நிக்காம நடந்துகிட்டோ இல்ல உட்கார்ந்த இடத்துலயே காலையும் கையும் ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க, கையை விட கால் ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒண்ணு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அதுலயும் இந்த அஸ்வினியில தான் நமக்கு சூரிய பகவான் உச்சம். சூரியனும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனல் கிரகம், ஹீட்டா இருக்கக்கூடிய கிரகம். நமக்கு செவ்வாவும் ஹீட்டா இருக்கக்கூடிய கிரகம். இந்த ரெண்டு கிரகம் சேரும் போது என்னன்னா இது ரெண்டுமே மருத்துவ கிரகம். இந்த ரெண்டு கிரகம் சேரும் போது கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில கண்டிப்பாக சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்ல இருக்கக்கூடிய ஃபயர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடியவங்களாவும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ரெண்டாவது இந்த ஐபிஎஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாவும் இருப்பாங்க. காரணம் என்ன, தலைமை பண்பு விரும்பக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். ஏன்னா அவங்கதான் எல்லா இடத்துலயும் முன்னிலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கல்ல. அப்போ அவங்க இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் தேடி பண்ணும்போது, இந்த மாதிரியான ஜாப் எல்லாம் அவங்க ரிலேட் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது ஹாஸ்பிட்டல்னா ஒன்லி டாக்டர்னு கிடையாது, நர்ஸா இருக்கலாம், ஒரு மெடிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த லேப் டெக்னீஷியன், அந்த மாதிரி எந்த ரீதியான ஒரு துறையிலும் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உள்ள போயே தீர்வாங்க. அது எப்படியாவது கொண்டு போய் அவங்கள காலச்சக்கரம் கொண்டு போய் அவங்கள சேர்த்து விட்டுரும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க உங்க வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நீங்க கையால ஏதாவது ஒரு மருந்து, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வரீங்க, டாக்டர் கொடுக்குற மருந்து, அந்த மருந்து அவங்க கையால கூட வாங்கி சாப்பிடுங்க, சீக்கிரம் உங்களுக்கு குணமாகறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வாய்ப்பு இருந்தா குதிரைக்கு நீங்க உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நீங்க குதிரைக்கு கொள்ளு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது உணவு கொடுக்கலாம். இதை நீங்க கொடுத்துட்டே வரும்போதும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அப்படி இல்லை என்னால முடியல அப்படின்னா வெள்ளை கலர் குதிரை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த குதிரையோட கால் லாடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாடத்தை நீங்க உங்க பேக்லயோ இல்ல உங்க வீட்லயோ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இடத்துலயோ நீங்க வச்சுக்கும் போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். நீங்க இந்த குதிரையோட முடி இருக்கு பாத்தீங்களா, அந்த முடியை கூட நீங்க உங்களுடைய பர்ஸ்ல, அதுவும் வெள்ளை கலர்
குதிரையோட முடிய ஒரு ஒரு 2 முடி நீங்க நல்லா அழகா நூல் போட்டு கட்டி அதை நீங்க உங்க பர்ஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கும் போது கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கான குணாதிசயங்கள் உங்களுடைய லக் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுலயே இந்த அஸ்வினிலேயே சந்திரன் இருந்து கூட கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஞானத்தை கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா செயலுமே தடை கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு விதமான வெரைட்டி கொடுக்கும். அதாவது என்னடா வாழ்க்கை வாழ்க்கைன்ற மாதிரி விரட்டி கொடுக்கும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குதிரைக்கு கொள்ளு கொடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா, இது அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளையும் செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்க செய்யும் போது அதுல இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல 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 மாற்றத்தை நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கான சித்தர்களை சொல்லியிருக்கேன். அந்த சித்தர் வழிபாடும் நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவானோட நட்சத்திரம் தானே. அப்போ கேதுன்னா என்ன, ஞானம் கொடுக்கக்கூடியவர் தான், முக்தி கொடுக்கக்கூடியவர் தான். அப்போ அந்த ஞானம் முக்தி கொடுக்கக்கூடிய கடவுள்கள் யாருன்னா சித்தமார்கள். ஸோ நீங்க சித்தமார்களை நீங்க கையில பிடிச்சுக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும். அதுலயும் இந்த 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஒவ்வொரு பாதத்துக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். ஆனா இந்த 1ஆம் பாதத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகம் ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஏன் அப்படின்னா மேஷம் பிளஸ் மேஷம், ஸோ உங்களுக்கு நிறைய வேகம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். இந்த 2ஆம் பாதம் பார்த்தீங்க அப்படின்னும் போது மேஷம் பிளஸ் ரிஷபம், ஸோ செவ்வாய் பிளஸ் சுக்கிரன். அப்போ அவங்க கிட்ட என்ன இருக்குன்னா வீரமும் இருக்கும், அழகும் இருக்கும், தெளிவும் இருக்கும். இப்போ 3ஆம் பாதம் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் பிளஸ் மிதுனம், அப்போ செவ்வாய் பிளஸ் புதன். அவங்க கிட்ட வீரம் கலந்த புத்திசாலித்தனம் இருக்கும். அப்படியே நேக்கா பேசுவாங்க. அவ்வளோ அப்படியே ஒரு அதிகார தோணல இருந்தா கூட என்ன பண்ணுவாங்க, நேக்கா பேசி வேலை வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாருன்னா 3ஆம் பாதத்துல இருக்கிறவங்க. 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்க சந்திரன் பிளஸ் செவ்வாய். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சாந்தமா, அவங்க பார்க்கும்போது ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, ஆனா அவங்க டெரர் பீஸா இருப்பாங்க. அது யாருன்னா இந்த 4ஆம் பாதத்துல இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாதத்துக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே அந்த வீட்டுல சூரியன் உச்சம்ன்றதுனால சூரிய பகவானோட வழிபாடு எடுத்துக்கலாம். நீங்க சூரிய பகவானோட வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். ஏன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரமும் அந்த இடத்துல சூரியன் உச்சம்னும் போது அது எந்த இடத்த குறிக்கும், உங்களுக்கு தலையை தான் குறிக்கும். தலையில மூளையை குறிக்கும். தலை முடி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை முடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா முடி வந்து கேது பகவான், மேஷம்ன்றது தலை, அங்க சூரியன் உச்சம். ஸோ தலை மூளை முடி இது 3மே குறிக்கக்கூடியது அஸ்வினி. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப இப்போ உங்களுக்கு சந்திரன் 8ஆ வந்துட்டாரு, மேஷம் அஸ்வினி தான். ஆனா எனக்கு சந்திரன் 8ல இருக்காரு, எனக்கு என்னாலேயே பிரச்சனை வருது, என் வாயாலேயே பிரச்சனை வருது, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தா கண்டினியூஸா முடிஞ்ச அளவுக்கு மொட்டை அடிச்சுக்கணும். எப்பெல்லாம் ரொம்ப உடம்பு பிரச்சனை கொடுக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குன்றவங்க மொட்டை அடிச்சுக்கங்க. பெண்களாக இருந்தா முடியை கட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அந்த காலம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பா கட் பண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு நமக்கு தெரியும்ல 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, இல்லைன்னா அவயோகி தசை, இல்லைன்னா இதோட பார்வையோட தசை. இப்ப வந்து மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி வர போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இடையூறு இருக்குன்னா கண்டிப்பா ஆண்களாக இருந்தா மட்டும் அடிச்சிருங்க, பெண்களாக இருந்தா முடி கட் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிக்கிட்டே நீங்க வரும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உங்களுடைய குணாதிசயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, இது வந்து பொது பலன் தான். ஒவ்வொருத்தரோட சுயஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பா, ஏன்னா இப்ப அஸ்வினியில வெறும் சந்திரன் தான் நான் சொன்ன பொது பலன் உங்களுக்கு பொருந்தும். இப்ப சந்திரனோட செவ்வாய் இருந்தாலோ, சந்திரனோட கேது இருந்தாலோ, சந்திரனோட சனி இருந்தாலோ, சூரியன் இருக்கும்போது அதோட பலாபலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். அந்த குணாதிசயங்கள் இந்த இதுக்கு வரும், இந்த குணாதிசயம் அதுக்கு போகும், அதனால கொஞ்சம் மாறி போகும். ஸோ நீங்க வந்து இது பொது பலன் தான். இது வரைக்கும் நட்சத்திரங்களுடைய பொது பலன்களை பார்த்தோம். இந்த பொது பலன்ல கண்டிப்பாக உங்களுக்கு பாதி கண்டிப்பாக பொருந்தி இருக்கும். அதுல உங்களுடைய சுய ஜாதகத்துல பாதகமும் சாதகமும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க நேரடியாக பேசலாம். அதுக்கப்புறம் நான் மார்ச் மாதம் மிடில், அதாவது 15ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள, அதாவது மார்ச் மாதம் கண்டிப்பாக நான் மலேசியா வரதாக இருக்கேன். அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. யாராவது மலேசியால எனக்கு கான்டாக்ட் பண்ணணும், என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய
உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதம் நான் கண்டிப்பா மலேசியால உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.